எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். அரிப்பு அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு அலாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட உடம்புக்குள்ள தேவையில்லாத பொருட்கள் உள்ள நுழையும் போது அடிக்கக்கூடிய அலாரம் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தூங்கிட்டு இருந்தாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி, ரெண்டு சமயத்திலையுமே உங்க உடம்பு சப்போஸ் கொசு கடிக்குது அப்படின்னா கூட டக்குன்னு நீங்களா போய் யோசிச்சு சொரிய மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கை போய் அந்த இடத்த சொரிய ஆரம்பிச்சிடும். இப்படி சொரியணும் அப்படிங்கிறது ஒரு எதிர்வினை. இந்த பிரச்சனையிலிருந்து நம்மள காப்பாத்துறதுக்கு உடம்பு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. இது பல நேரங்கள்ல இதமா இருக்கு. நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனை, ஏதாவது கொசு கடிச்சிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன அலர்ஜினால இந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்ம அப்படி சொரியும் போது நம்மளுக்கு இதமா இருக்கு, அந்த பிரச்சனை சரியா போயிடுது. ஆனா சில பேருக்கு இதே விஷயம் பெரிய எரிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயமா மாறிடுது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புலயே இருக்கக்கூடிய சில செல்கள், மாஸ்டர் செல்கள் இது வந்து ஞாபகம் வச்சுக்குது. ஆஹா, இது வந்து ஒரு அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதனால நம்ம அரிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இந்த ஞாபக சக்தியை வளர்த்துக்கிறது மாஸ்டர் செல். இதனால உண்மையிலேயே ஒவ்வாமை இல்லாத போது, அந்த அலர்ஜன் நம்ம உடம்புக்குள்ள நுழையாத போது இந்த தோலில் தடிப்புகள், அலர்ச்சி, வீக்கம், அரிப்பு போன்றவை தானா கிடுகிடுன்னு அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நாட்பட்ட அர்டிகேரியா அப்படிங்கிற வகையில தோல் அலர்ச்சி நோய் ஒரு சில நாட்கள் இருக்கலாம், ஒரு சில வாரங்கள் இருக்கலாம், சில பேருக்கு பல மாதங்கள் கூட நீடித்து இருக்குது. இந்த அர்டிகேரியா தோல் நோய் குறித்த புரிதலை தான் இந்த வீடியோ மூலமா நான் உண்டாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அர்டிகேரியா பத்தி புரிஞ்சுக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம், இது எதனால ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா அத காரணிகளை நம்ம தவிர்க்கும் போது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஒரு வழி பிறக்கும். இந்த அரிப்பு ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணமே வந்து பிடிக்காத பொருளை கட்டுப்படுத்த ரத்தத்துல உருவாகக்கூடிய எதிர்ப்புற தான். இந்த புரதத்தை ரத்த செல்கள் தான் உருவாக்குது. பிடிக்காத பொருள் முதல் முறையா ரத்தத்துக்குள்ள உள்ள வரும்போது அதை தடுக்கிறதுக்கு எதிர்ப்புரதம் உருவாகி அந்த பிடிக்காத பொருள் அழிஞ்ச பின்னாடியும் நம்ம உடல்ல இந்த எதிர்ப்புரதம் அப்படிங்கிறது அப்படியே தங்கிடுது. மறுபடியும் அந்த பிடிக்காத பொருள் நம்ம உடலுக்குள்ள வரதுக்காக இந்த எதிர்ப்புரதம் காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் அதே பொருள் நம்ம உடம்புக்குள்ள நுழையும் போது இந்த எதிர்ப்புரதம் மாஸ்டர் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட செல்களை தூண்டி ஹிஸ்டமின், லியூகோட்ரைன் போன்ற வேதிப்பொருட்கள் நம்ம ரத்தத்துல அதிகமா சுரக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. இந்த ஹிஸ்டமின், லியூகோட்ரைன் போன்ற விஷயங்கள் தான் நம்ம உடம்புல மிக அதிகமான அரிப்பு ஏற்படுறதுக்கு காரணியா அமைஞ்சிடுது. அதனாலதான் நம்ம மருத்துவம் சொல்லும் போது, மருத்துவம் கொடுக்கும் போது நம்ம இந்த லியூகோட்ரைனையும் ஹிஸ்டமினையும் கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் தரும். சில பேருக்கு வந்து ஒரு சில நாட்கள், ஏன் 24 மணி நேரத்துல இந்த தோலில் தடிப்புகள் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். இந்த மாத்திரை கொடுக்காமையே கூட மறைஞ்சு போயிடும். இந்த நாட்பட்ட அளவுல இருக்கும்போது இந்த மாதிரி மாத்திரைகள் கொடுக்கும்போது, அதுவும் கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு கொடுக்கும்போது தான் கேட்கும். ஒரு 2 நாள் 3 நாள் மாத்திரைகள் சாப்பிட்டு நிறுத்திட்டோம்னா இது கேட்காது. இந்த வேதிப்பொருட்களோட வேலை என்னன்னா, நம்ம ரத்த குழாய்களை விரிவடை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய நரம்பு முனைகளை தாக்கும். அதன் விளைவால தான் அரிப்பு, தடிப்பு, தோல் சிவப்பது போன்ற விஷயங்கள் உண்டாகுது. பெரும்பாலான நேரங்கள்ல நம்மளால அரிப்பை கட்டுப்படுத்தவே முடியாது. பொது இடம் என்று கூட பார்க்காம நம்ம அப்படியே சொரிய ஆரம்பிச்சிருவோம். அப்படி சொரிய அரிப்பு கொஞ்சம் குறையும். தடிப்பு குறையதோ இல்லையோ, அரிப்பு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ண லேண்ட்லைன் போன் முறை தான். நம்ம லேண்ட்லைன்ல ஒருத்தருக்கு கால் பண்ணோம் அப்படின்னா மறுமுனையில இருக்கிறவங்க எடுக்கிறாங்க. இந்த ஒரு முனையும் மறுமுனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரே ஒயர். நம்ம கால் பண்றதுக்கு ஒரு ஒயர், திரும்பி அவங்களோட பதில் நம்ம கேட்கறதுக்கு இன்னொரு ஒயர் அப்படின்னு கிடையாது. ரெண்டுக்கும் ஒரே ஒயர் தான். இந்த ஒரே ஒயர் தான் வந்து நம்மளோட குரலையும் கடத்துது, அவங்களோட குரலையும் கடத்தி நம்ம கிட்ட கொண்டு வருது. அதே மாதிரி நம்மளுக்கு அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய நரம்புகள் மூளைக்கு போகுது. மூளையிலிருந்து திருப்பி வரக்கூடிய சிக்னல், நம்ம சொரியும் போது நம்மளுக்கு அரிப்பை குறைக்கக்கூடிய சிக்னலும் அதே நரம்பு வழியா தான் திரும்பி வருது. அதனாலதான் நம்மளுக்கு சொரியும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அரிப்பு குறையக்கூடிய ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படுது. நிறைய பேருக்கு இதுதான் பேசிக் பிசியாலஜி காரணம் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக தான் இதை சொல்றேன். ஒரே நரம்பு ரெண்டு விஷயத்தையும் கடத்துறதுனாலதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்துல அரிப்பு ஏற்படும் போது டக்குன்னு சொரியணும், நல்லா சொரியணும் அப்படிங்கிற உணர்வு திருப்பி திருப்பி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். நம்மளோட மூளைக்கு ஒரே சமயத்துல ஒரு தகவலை மட்டுமே பரிமாற்றம் செய்ய முடியும். ஒண்ணு அரிப்பு ஏற்படுது அப்படிங்கிற தகவலை பரிமாற்றம் செய்ய முடியும், இல்ல அரிப்பு குறையுது அப்படிங்கிற தகவலை பரிமாற்றம் செய்ய முடியும். அப்படி அரிப்பு குறையுது அப்படிங்கிற தகவலை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நரம்பு நீங்க சொரியும் போது ஆக்டிவேட் ஆகிறதுனால அரிப்பு குறையுது. இப்போ இந்த அரிப்பு ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவற்றுள் முக்கியமானது அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு அரிப்பு நோய். இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு தோல்ல பல இடங்கள்ல பூரான் கடிச்ச மாதிரி வீங்கிடும், தோல் தடித்து சிவந்து போயிடும். சிலருக்கு
சிலருக்கு இந்த தடிப்பு அப்படிங்கிறது கத்தியால கீர்ன மாதிரி தடிப்பு தடிப்பா நேர்கோடுகளாகவும் இருக்கலாம். சிலருக்கு வட்ட வடிவமாகவும் தோல் தடிச்சு காணப்படலாம். தோல்ல வெவ்வேறு வடிவங்கள்ல தடிப்புகள் தோன்றி மறைவதும் உண்டு. இது 2 வகைப்படும். ஒண்ணு மிகவும் லேசான அரிப்பில் தொடங்கி கொஞ்ச நேரத்திலே தடிப்புகள் ஏற்பட்டு அது 24 மணி நேரத்துக்குள்ள மறைஞ்சிடும். ஆனா சில பேருக்கு இந்த அரிப்பு அப்படிங்கிறது பல வாரங்கள் வரை தொடரவும் செய்யலாம். 6 வாரங்கள் வரை இந்த அரிப்பு அப்படிங்கிறது நீடிச்சா அது 6 வாரங்களுக்கு உள்ளார அது சரியா போயிட்டா அது திடீர் அக்யூட் வகையை சேர்ந்தது, திடீர் வகை அர்டிகேரியா. இதே 6 வாரங்களுக்கு மேலேயும் நீடிக்கணும்னா அது நாட்பட்ட அர்டிகேரியா அப்படின்னு சொல்லலாம், கிரானிக். இதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கு. முதல்ல உணவுகள். நம்ம சாப்பிட்ட உணவு ஒவ்வாதது முக்கிய காரணியா பார்க்கப்படுது. பால், தயிர், முட்டை, இறால், இறைச்சி, கடல் மீன், கருவாடு, கடலை, நட்ஸு, சாக்லேட்டு, சீஸ் போன்ற பால் சார்ந்த வகைகள் இதெல்லாம் குறிப்பான உணவுகளா சொல்லலாம். அது இல்லாம உணவுகளில் சேர்க்கப்படும் செயற்கை நிறமூட்டிகள், மணமூட்டிகள், பதப்படுத்த உதவும் வேதிப்பொருட்கள் போன்றவையும் நச்சுத்தன்மையை உண்டாக்கக்கூடியது. கொசுக்கடி தொடங்கி சிலந்தி கடி வரைக்கும் பல வகையான பூச்சிக்கடிகள் நச்சும் அரிப்பையும் உண்டாக்கும். சிலருக்கு தோலை அழுத்துவது போல உடைகள் அணிந்தா அந்த அழுத்தம் காரணமாகவும் நச்சு அரிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு குளிச்சு முடிச்ச உடனே தடிப்பு ஏற்படும். சிலருக்கு குறிப்பா அருவியிலெல்லாம் குளிச்சாங்கன்னா அப்ப தடிப்பு ஏற்படும். சிலருக்கு வெயிலும் குளிரும் கூட அரிப்பு தடிப்பு ஏற்படுத்தும். வெயில் நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் நம்ம தோல்ல அலர்ஜி ஆகி அரிப்பை ஏற்படுத்தும். கடுமையான வேர்க்கூறு வந்தாலும் அதனாலேயும் அரிப்பு வரும். குளிர்காலத்துல பனிக்காற்று பட்டு தோல் வறண்டு அரிப்பு உண்டாகும். அடுத்து செல்ல பிராணிகளால் வரும் அரிப்பு. இதுல பிரதானமானது பூனை. பூனையின் முடிகள் பட்டாலே சில பேருக்கு அவங்க உடம்புலாம் அரிப்பு எடுத்து உடம்பு முழுக்க தடிப்புகள் உண்டாகும். அது இல்லாம சில நோய்களும் இதே பிரச்சனையை உண்டாக்கலாம். உடல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நோய் தொற்றும் அரிப்பை உண்டாக்கலாம். சொத்தை பல், தொண்டை அலர்ச்சி நோய், சுவாச பாதையில் அலர்ச்சி, சிறுநீரக பாதையில் அலர்ச்சி, சைனஸ் தொந்தரவுகள், சைனஸ் பாதிப்புகள் போன்றவை நச்சு அரிப்பை உண்டாக்கலாம். குடலில் புழு இருந்தாலும் இந்த தொந்தரவு ஏற்படலாம். கர்ப்ப காலத்திலும் குழந்தை பிறந்த பின்னாடியும் பல பெண்களுக்கு இந்த பிரச்சனை உண்டாகிறதுக்கான காரணம் ஆட்டோ ஆன்டிபாடிஸா இருக்கலாம். அதாவது கர்ப்ப காலத்துல தைராய்டு ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ஒருவேளை அதிகரித்து அதனால இந்த பிரச்சனை உண்டாகலாம். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கட்டுக்கடங்காத அரிப்பு, அலர்ச்சி, நச்சு, இதுக்கு முடக்குவாதம், லூப்பஸ் எரித்திமட்டோசஸ் போன்ற நோய்கள் காரணமா இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. இது தவிர சர்க்கரை நோய், இரத்த சோகை, மஞ்சள் காமாலை, சிறுநீரக கோளாறு, தைராய்டு பிரச்சனை, பித்தப்பை பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனைகள், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், பரம்பரையா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா பரம்பரைத்தன்மை, மரபணு காரணங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற விஷயங்கள் இந்த அரிப்புக்கு காரணமா இருக்கலாம். ஆனா இந்த நோய்களின் போது தோல்ல அரிப்பு தோன்றாது. கோபம், கவலை, பயம், மன அழுத்தம் போன்ற மனம் சார்ந்த பிரச்சனைகளும் இதே அரிப்பு, தோல் அழற்சி நோயை உண்டாக்கலாம். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தங்களோட உடல்ல பூச்சி ஊறுவது போன்ற ஒரு விஷயத்த கற்பனை செஞ்சுக்குவாங்க. இதனால இவங்க எந்த நேரமும் உடம்ப சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மனம் சார்ந்த பிரச்சனையா இருந்தா அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இதை குறைக்கிறது கஷ்டம். மொத்தத்துல ஏன் இவ்வளவு தூரம் விலாவரியா இதோட காரணிகள் சொல்லிட்டு இருக்கேன்னா அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. இந்த நோயை பொறுத்த வரைக்கும் என்ன காரணிகள் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கு. அதனால நம்ம பரிசோதனைகள் செஞ்சுக்கிறது, ரூல் அவுட் பண்றது முக்கியம். சிறுநீர் பரிசோதனைகள், ரத்த பரிசோதனைகள், மல பரிசோதனைகள் முதல்ல செஞ்சு பார்த்துக்கணும். ஏதாவது இன்ஃபெக்ஷன், தொற்றுக்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடணும் ஃபர்ஸ்டே. இல்ல தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்காங்கிறத பாத்துறணும். இதை தொடர்ந்து அலர்ஜியை அறிந்து கொள்ளுவதும் தோல் பரிசோதனைகள் செய்யப்படும். காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கேற்ப நம்ம சிகிச்சை முறையை தொடங்கணும். முதல்ல இந்த நோயை எதிர்கொள்றதுக்கு பொறுமையா, நிதானமா, தியானம், மனசை ஒருமிக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா மேற்கொள்ளுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது. இதை சரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இதற்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள், நான் ஆரம்பத்திலே சொன்ன ஆன்டிஹிஸ்டமின் வகை மாத்திரைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் லோஷன்களும் இருக்கு. ரொம்ப அதிகமாக இந்த பிரச்சனை போகும்போது ஸ்டீராய்டு மாத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் மருத்துவரோட கண்காணிப்பு இல்லாம சுயமா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி மருத்துவர் சொல்லும் கால அளவுக்கு ஏற்ப நீண்ட நாட்கள் சாப்பிட வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா தான் சரியா போகும். இல்லைன்னா இது குறையாம திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அர்டிகேரியா பிரச்சனை இருக்கிறவங்க லூசான உடைகள், தளர்வான ஆடைகள் அணிஞ்சுக்கணும். உடல்ல தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இறுக்கமான ஆடைகள் அப்படிங்கிறது இந்த அலர்ச்சியை திருப்பி திருப்பி அதிகப்படுத்தக்கூடிய காரணியா ஆகலாம். குளிர்பானங்கள் எதையுமே அருந்தக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு அர்டிகேரியா இருக்கவங்களுக்கு குளிர்ச்சி அப்படிங்கிறது சில சமயம் தொண்டை பகுதியில வீக்கத்தை கூட உண்டாக்கிடலாம். அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமா மாறிடும். பல மருந்துகள் இருக்கு. ஈவன் கற்றாழை போன்ற விஷயங்கள் மருந்தாவும் இருக்கு. கற்றாழை இந்த விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
ஓட்ஸ் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்ஸ் குளியல் அப்படிங்கிறதும் இந்த பிரச்சனையை ஓரளவு குறையறதுக்கு மக்கள் ட்ரை பண்ணக்கூடிய வீட்டு வைத்திய முறை. அதே மாதிரி ஒரு இடத்துல தடிப்பு வீக்கம் வருது, அதிகமா அரிப்பு ஏற்படுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல கோல்டு கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஈவன் குளிர்ந்த நீரா கூட இருக்கலாம், குளிர்ந்த நீரை டவல்ல அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த குளிர்ந்த டவலை ஒத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு அரிப்பை குறைக்கலாம். ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்னாலே அந்த நரம்பு பாத்துவே ஒரே நரம்பு தான் மேல போய் கீழே வருது அப்படிங்கறதால அந்த நரம்ப நமத்து போக செய்யறது, அதோட உணர்ச்சிகளை நமத்து போக செய்யறது தான் இங்க இருக்கக்கூடிய டெக்னிக். அதனாலதான் கோல்டு கம்ப்ரஸ் அப்படிங்கிற முறையில குளிர்ச்சியை அந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது உங்களோட சிம்டம்ஸ் அறிகுறிகள் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஈவன் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கக்கூடிய பழங்கள் கூட குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா, அந்த குளிர்ந்த பழங்களை கூட ஒரு சுத்தமான கர்ச்சீஃப்ல அந்த பழங்களை உள்ள வச்சு சுத்தி அந்த கர்ச்சீஃபையும் ஒத்தி எடுக்கிறது, அந்த அரிப்பு ஏற்படுற இடங்கள்ல ஒத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்க பிரச்சனைகள் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். நான்வெஜ் உணவுகள், பால், சீஸ், முட்டை, வேர்க்கடலை, நிலக்கடலை எது அலர்ச்சி ஏற்படுத்துறதா தெரிஞ்சாலும் அதை நம்ம தவிர்க்கணும். இதுக்கு ஒரு டைரி வச்சு எழுதிக்கிட்டே வரணும். எப்போ நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகுது, நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனால தான் அதிக அலர்ச்சி, அதிக பாதிப்பு, அரிப்பு உண்டாகுதுன்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் கேலமைன் லோஷன் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சமாக குறைவாக வரக்கூடிய பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த கேலமைன் லோஷன் மட்டுமே நல்லாவே கேட்கும். ஏன்னா 24 மணி நேரத்தில் சரியாக போயிடுது அப்படிங்கும்போது கேலமைன் லோஷன் அடிக்கடி அப்ளை பண்ணிகிட்டே வருது. அப்புறம் குளிச்சு முடிச்சோன்னா மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடலில் நீர்த்தன்மையை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது, குளிச்சு முடிச்சோன்னா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தோலோட இரிட்டேஷன், அலர்ச்சி, வீக்கம், அரிப்பு குறைக்கும். அப்புறம் விச் ஹேசல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு. இதுவுமே டைரக்டா ஓடிசி மருந்து, தேவைன்னா பயன்படுத்தி பார்க்கலாம். இதெல்லாம் தான் நேச்சுரல் ரெமடிஸ். அதே சமயம் இப்போ நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சோப்பு ஒருவேளை அலர்ஜி உண்டாக்கலாம். அது ஸ்ட்ராங்கான சோப்பா இருக்கலாம். அந்த சோப்பை மாத்திட்டு வாசனை குறைவான சாதாரண சோப்புகள் யூஸ் பண்ண பாருங்க. லூஸான தளர்வான உடைகளை அணிந்து போகணும். வெயில்ல போறது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணும். போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் கேட்கல, பல மாதங்களா அது நீடிக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா மருத்துவரோட உதவியை நாடி, மாதங்கள் ஆனாலும் கண்டிப்பா 2, 3, 4 மாதங்கள் ஆனாலும் 4 மாதங்கள் தொடர்ந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நடுவில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை மாத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்டிகேரியா தோல் அலர்ச்சி நோய் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர்